ஹலோ கைஸ், நான் ரமணி. 2 டேஸ்க்கு முன்னாடி சம்பார வடை பண்ணியிருந்தேன். அதில் யாருக்கெல்லாம் வேர்க்கடலை சட்னி வேணுமோ அவங்க ரெட் டாட் கொடுக்க சொல்லியிருந்தேன். ரொம்ப பேர் ரெட் டாட் கொடுக்கலனாலும் கொஞ்சம் பேர் ரெட் டாட் கொடுத்துருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிபரியான மார்னிங்கில் டிஃபனுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த ஈஸியான வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வேர்க்கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் 6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன மிளகாய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதும் அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக தாளிப்பு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்து, கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்தா ஈஸியான வேர்க்கடலை சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பைனாப்பிள் சட்னி, மேங்கோ சட்னி எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்குங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.